ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே கோப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோப்ரோ வாங்கியிருப்பீங்க. இந்த கோப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 9 தெரியுதா? கோப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ 9. இது இங்கே எங்கேயும் அதோ இருக்கு 9 பிளாக். ஓகே, தெரியுதா? ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது பிளாக். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஃபோனில் தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கோப்ரோ வந்து இதோ இருக்குது, இதை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறோம். ஸோ அதனால் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். கைஸ், நம்மளாம் கோப்ரோ வாங்கியிருப்போம். நிறைய பேர் கோப்ரோ வாங்கிட்டு இதுக்கான மைக் வேணுமே, இந்த ஒரே ஒரு மைக், அதாவது இங்கே ஒரு மைக் இருக்கும், சரி இந்த ஒரு மைக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவில் இருக்க மைக்கே தான் இருக்கும், அந்த மைக்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை விட பெட்டரான ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ நம்ம ஒரு மைக் அடாப்டர் வாங்கணும், அப்படின்னா ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம வந்து நார்மலாக ஒரு மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மைக், அதாவது இந்த நார்மல் மைக், இந்த ஜாக் வச்சிருக்க மைக், இந்த மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கான போர்ட் வந்து இதில் இருக்காது. அதாவது இருங்க, நான் கோப்ரோ வந்து இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி இங்கே ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே ஒரு பேட்டரி ஒன்று தருவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டைப் சி கேபிள் தான் இருக்கும். இந்த இடத்துல இதோ பாருங்கள், இங்கே ஒரு டைப் சி கேபிள் தான் இருக்கும். இந்த டைப் சி கேபிள் எப்படி ஆடியோ, அதாவது ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மைக் அதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம கோப்ரோ மைக் அடாப்டர்னே ஒன்று இருக்குது. அப்போ வந்து நம்ம கோப்ரோ மைக் அடாப்டர்னு போனோம்னா மினிமம் ஒரு 5000 6,000 மேலே, சில பல டைமில் அந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா 12,000 கூட அந்த ப்ராடக்ட்டை விற்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளால் அவ்வளோ பட்ஜெட் போட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியல. அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இருங்க உங்களுக்கான ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். அப்படி யோசிக்கும் போது இதில் வந்து டைப் சி போர்ட் தான் இருக்குது, ஓகேவா? அப்போ வந்து நம்ம இந்த டைப் சி டூ, ஓகே ஃபோக்கஸ் ஆகுதா? டைப் சி டூ இந்த ஜாக்கு, டைப் சி டூ ஜாக் அடாப்டர், மைக்கில் இந்த ஜாக் வருதா, அதை வந்து இதில் கனெக்ட் ஆகும். இருங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, கனெக்ட் ஆகுது கைஸ். இப்போ வந்து இந்த கேபிள் கூட இதை கனெக்ட் பண்ணியாச்சு, இந்த மைக் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த போர்ட்டை வந்து நம்ம கோப்ரோவில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா மைக் ஒர்க் ஆகுமா? அதாவது இது இந்த இடத்துல டைப் சி காமிச்சன்ல, இதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து மைக் ஒர்க் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்புறம் ஏன்டா இந்த கண்டென்ட்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப்ல இதை போட்டு பொய்யை சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது நான் வந்து அந்த ஒரிஜினல் கோப்ரோ மைக் அடாப்டர் அந்த 5000 கொடுத்து வாங்கலாமா வேணாமா, இல்லை அதை விட பெஸ்ட்டாக எதனா லோ ப்ரைஸில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது யூடியூப்ல சர்ச் பண்ணால் நிறைய பேர் 5000 வாங்க வேணாம், இதுலேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறது, அப்படி இல்லைனா டைப் சிலேயே ஹெட்செட் வரும்ல, இந்த ஹெட்ஃபோன் போடுறது ஹெட்செட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி, அதாவது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ஃபோனில், இப்போ வர ஃபோனில் எல்லாமே டைப் சியில் தான் அந்த மாதிரி ஜாக் போட்டு தரது இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அந்த டைப் சி ஹெட்செட் வாங்கிட்டு அதுலேயே மைக்கும் இருக்கும்ல, அப்போ மைக் இருந்ததுன்னா அதையே இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற கேள்வியும் எனக்கு தோணுச்சு, உங்களுக்கும் தோணியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சுருந்தான், அவன் வாங்கி போட்டு, அது வந்து டைப் சி கேபிளில் மைக் வச்சிருக்க அந்த ஹெட்செட் வாங்கினோன்னா 600 அந்த மாதிரி ஏதோ சம்திங் வருது. ஸோ நம்ம எதுக்கு அவ்வளோ காசு போட்டு நம்ம ஒன்று வாங்கி செக்கிங்காக மட்டுமே அது எதுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு தான் வாங்கி போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பயும் ஒர்க் ஆகல. சரி, அப்போ இதுக்கு வேற என்னதான்டா வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம இதோட மைக் அடாப்டரை மட்டும் தான் வாங்கணும், வேற வழி இல்லை கைஸ். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா உடம்பு வேற சரியில்லை. உங்களுக்கு இந்த இடம்லாம் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் நாளாக இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் காசு வரும். அந்த காசு வச்சு தான் நம்ம திரும்பி கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும். அதனால தான் நானும் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த டைம்லேயே உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் உள்ள வருவோம். வேற என்னதான்டா வழி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சவுண்ட் இதுவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோப்ரோ, அதுக்கான மைக் அடாப்டர். அப்போ எது தாண்டா வாங்குறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதோ கைஸ் இதுதான் அந்த கோப்ரோ மைக் அடாப்டர். ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, இதுதான் அந்த அதாவது கோப்ரோ இதுதான். ஓகே, இந்த ஒரு சின்ன இந்த ஒரு மைக் அடாப்டர் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 6000 7000 அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த ஒரே ஒரு மைக் அடாப்டரு. சரி, இது மட்டும் வாங்கினா வேலை முடிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு கோப்ரோ இப்போ நீங்கள் 12 வந்துடுச்சு. இப்போ ஒரு கோப்ரோ போகிறீங்கன்னா ஒரு 50K வருதுன்னு நினைக்கிறேன், அதாவது 50,000. அப்புறம் இது ஒரு 6000 இல்லை 7000 அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதை மட்டும் வாங்கினா முடியாது, அதுக்கான கோப்ரோ பாக்ஸ் ஒன்று வாங்கணும். இது ஒன்று வாங்கணும் ஸ்டாண்டு, ஏன்னா அதில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கா, இங்கே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதை வந்து இதில் வைக்க முடியும், இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் கோப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இதை மட்டும் வாங்கினா முடிஞ்சுதா கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, இதுக்குன்னு ஒரு ஜாக் மாதிரி சின்னதாக ஒன்று கனெக்டர் வரணும். அது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க அதுவும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் தெரியாமல் சும்மா ஏமாற்றுவானுங்க நிறைய பேர். ஜஸ்ட் இதுலேயே முடிச்சிடலாம், நீங்கள் இதுலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கதை கொடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து 3 லேயர் வருதா? ஓகே,
நம்ம வந்து அந்த மைக்ல அந்த அடாப்டர்ல கனெக்ட் பண்றது. இந்த மைக்ல வந்து இங்க இருக்கும் ஜாக் போர்ட் தெரியுதா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லேயர் இருக்கிறது போட்டா ஒர்க் ஆகாது. 2 லேயர் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் போடணும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுல தான் இந்த 3 லேயர் இருக்கு பாத்தீங்களா? இதை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மைக் ஒர்க் ஆகும். இந்த டைப் சி போர்ட்டை வந்து நம்ம எதில் கனெக்ட் பண்ணோம்னா கோப்ரோல இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுல கனெக்ட் பண்ணணும். இதுல கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ வந்து இந்த மைக் ஒர்க் ஆகும். இப்படிதான் கைஸ் யூஸ் பண்ணணும். இப்போதான் அந்த மைக்கே ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறத ஜஸ்ட் இதில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லாம் வச்சு வீடியோ ஏமாற்றுவாங்க. ஏன் நம்மளே இப்போ அப்படி தான் வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, ஓகே கைஸ், இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றத செட்டப் இது ஃபுல்லாக சொல்கிறேன். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோல இங்கே வந்து இதை வந்து ஃபுல் லாக் பண்ணிடுறாருங்க. இப்போ வந்து ஃபுல் லாக்ல இருக்கா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருப்பாருங்க. இதில் கை வச்சு இப்படி வலிச்சனா ஓப்பன் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ எடுக்கணும். ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணா இப்படி வந்துடும். கைஸ் இப்படி இருக்கா லாக்கு? இது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா இப்படி வலிக்கணும். இப்படி எடுத்தாலே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அதில் இப்படி வச்சு அதுதான் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் எடுக்கணும்னா இப்படி எடுத்தாலே வந்துடும். சிம்பிள் தான். ரொம்ப எதனா கஷ்டப்பட்டு உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இப்படி இருக்கிறத இப்படி எடுங்க, அதுதான் வந்துடும் அதுவே. நெக்ஸ்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து கோப்ரோவோட அந்த சைடாக அந்த இது எடுத்துட்டோம்னா கோப்ரோ இப்போ இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து பேட்ரி இருங்க எடுத்து காட்டுறேன். இது வந்து நானாக ஒட்டினேன் கைஸ். அப்போ வந்து பபுள்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம விவோ V25 ப்ரோ அந்த ஃபோனில் நம்ம ஒட்டும் போது வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பபுள்லாம் வரல, பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கோம். என் ஃப்ரெண்டு கடையில் போய் ஒட்டு வந்தான். அவனும் அந்த மைக்ரோ லென்ஸ் வச்சு தான் வாங்கினான். ஆனால் அவங்களே ஓரெல்லாம் வந்துடுச்சு, அந்த சைட்லலாம் அப்படியே பபுள்ஸாக வந்துடுச்சு. பட் நம்மளே ஒட்டினோம், பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கோம். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்னடா பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது ஒன்று வாங்கணும்னு சொன்னோம்ல. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கைஸ் இது வந்து எப்படின்னா இது ஒரு 1000 rupees வரும். ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். கோப்ரோ எந்த அளவுக்கு இருக்கும் அந்த குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். எதுவுமே ஆகாது. செம்ம டைட்டாக இருக்கும். சூப்பராகவே இருக்கும் இது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். 4 சைடு மேலே ஒன்று இருக்கா, இதை பிடிச்சி வச்சோன்னா இங்கே எப்படி வரும். நெக்ஸ்ட் சைடில் எடுக்கணும். சைடில் எடுக்கிறதுக்கு இது ஒன்று இருக்குல்ல, இதை பிடிச்சி தள்ளணும். இதை பிடிச்சி தள்ளணும்னா சைடில் எடுத்து வரும். சைடில் இருக்கிறது வந்துச்சா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி வரும். இப்படி இருக்கும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோப்ரோ வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இந்த லாக் பண்ணிடலாம். அதுதான் சவுண்டு கேட்கும், அதுவே லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த சைடும் லாக் பண்ணிடலாம். ஓகே, லாக் ஆகிடுச்சா? இப்போ வந்து இந்த மைக் அடாப்டருக்கான இந்த போர்ட் மட்டும் இருக்கும். நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கழட்டிட்டு இந்த அடாப்டர் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். இது உள்ள இருக்கும் அடாப்டர். ஸோ நம்ம இப்போ அடாப்டர் வந்து போடலாம். அடாப்டர் வந்து போட போகிறோம். ஓகே, அடாப்டரும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே கைஸ், தெரியுதா? ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த போர்ட் நான் சொன்னேன்ல, இந்த ஜாக், இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் கைஸ். நம்ம அப்படியே எதனா நம்மக்கிட்ட இருக்க கிம்பல் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்படி பேச வேண்டியதான். கோப்ரோ இப்படி பேசினா நல்லா வாய்ஸ் கேட்கும். இப்படி தான் நம்ம சேனலில் வர நிறைய பைக் வீடியோஸு, மோட்டோ விளாக் எல்லாமே இப்படி தான் எடுத்தது. இதை வந்து எப்படி மோட்டோ விளாக் செட்டப் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.